ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்துஸ் வியூ. இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்க்கொண்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தில் தான் ட்ராகன் படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அவங்க யூரோப் ட்ரிப் போகிற மாதிரி. அதில் ஸ்வீஸில் அவங்க இந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. இதோட பேர் கிளசியர் 3000. ஃப்ரெஞ்சில் நாங்கள் கிளசியர் த்ரூஆமில்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்னோ இருக்கும். ஏன்னா இதோட பேரே கிளசியர்னால் ஃப்ரெஞ்சில் ஸ்னோன்னு அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்வீஸில் ஸ்னோ பார்க்க வரீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துக்கு போய்க்கோங்க. கிளசியர் 3000. கிளசியர்னா நாங்கள் ஸ்னோன்னு பார்த்துட்டோம். 3000 இதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது 3000 மீட்டர் உயரத்தில் தான் அந்த பாலம் இருக்குது. ஸோ 3000 மீட்டர்ன்றது அந்த மலையோட டாப். நீங்கள் அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவருக்கு தானே, அது 330 மீட்டர் தான் அதோட ஹைட். ஸோ அதை விட ஒரு 10 மடங்கு 9 மடங்கு கூடினது தான் இதோட உயரம். பர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா அது 840 சம்திங் தான் மீட்டர் உயரம். ஸோ அதை பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 3-3.5 மடங்கு இதோட உயரம் கூடையாக இருக்கும். அவ்வளவு ஹைட்டாக இருக்கும் இங்கே போனீங்கன்னா. அண்ட் குளிருமே ரொம்ப கூடையாக இருக்கும். நான் போகும்போது இங்கே லைட்டாக காற்றும் இருந்துச்சு, ஸோ ரொம்ப குளிர்ந்துச்சு. இங்கே போகிறதுக்கு நீங்கள் கீழே இருந்தே கேபிள் காரில் தான் போகணும். ஒரு 3/4 தூரத்துக்கு ஒரு கேபிள் காரும், அதுலேருந்து இன்னொரு கேபிள் காரும் நீங்கள் எடுக்கணும். 2 கேபிள் காரில் போகும்போது தான் நீங்கள் மேலே போவீங்க உச்சிக்கு. நீங்கள் போகும்போது பார்க்கும் வியூ கூடி அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகான வியூவாக இருக்கும். உங்களுக்கு ஸ்னோ பிடிக்குமா இருந்தால், ஸ்னோ பார்க்க பிடிக்குமா இருந்தால், ஸ்னோவில் விளையாட பிடிக்குமா இருந்தால், இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது எல்லாமே செய்யணும். ஒரு அட்வென்ச்சரான ஆளாக இருந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இங்கே போகலாம். எனக்கு அட்வென்ச்சராக எல்லாமே பண்ண பிடிக்கும். பட் எனக்கும் உயரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஆசையில் இங்கே போயிட்டேன். பட் நான் இங்கே போயிட்டு ரொம்ப பேனிக் ஆகினேன். பட் நார்மலாக எல்லாருமே போகலாம். என்னோடய அண்ணாவோட பசங்க வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் இங்கே போகும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்கெல்லாம் பயப்படவே இல்லை இந்த ஹைட்டுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 89 per அடல்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. அதோடு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஸ்வீஸ் பாஸ் இருந்தனால 45 ஃப்ராங்க் தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் எங்களோட பாஸுக்காக 2 கிட்ஸ் வந்திருந்தாங்க. 2 பேருக்குமே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் குரூப்பாக போகிறீங்கன்னா கூட இங்கே நிறைய குரூப் பேக்கேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் போகும்போது ஒரு 10 o'clock அந்த மாதிரி 10-11 அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்வெனியர் வாங்குறதுக்கான ஸ்வெனியர் ஷாப்ஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் அந்த பாலம். இதுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு கேபிள் காரில் போயிட்டு அங்கே வந்தாச்சு. இது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற ஏரியா. இது அந்த சாங்கில் கூடி வந்திருக்கும். இதில் உட்காந்து போனீங்கன்னா ஐ திங்க் 20 மினிட்ஸ் இவங்க போயிட்டு வரதுக்கு 20 or 40 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை சுற்றி அப்படியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் மேலே போனோன்னா இது தான் அந்த பீக். இங்கேருந்து தான் நீங்கள் அப்படியே நடந்து போகணும். ஓ மை காட், இதில் நடக்கும்போதே அங்கே இருக்க காற்று இருக்குது தானே, நாங்கள் அவ்வளோ உயரத்தில் இருக்கனால அந்த காற்றோட சத்தம் கூடி ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது புரியும். அண்ட் இந்த வியூவுக்காகவே நீங்கள் போகலாம். அவ்வளோ சுற்றி வர மலைகள், அதில் எல்லாமே அந்த பனி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப காமான பிளேஸ் இது. சேஃப்டியும் கூட, நீங்கள் சேஃப்டிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட அடிக்கடி மேலே பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. கேமரா எப்பயுமே எங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டியாக தான் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி இது தான் அந்த பாலத்தை தாண்டி வந்தோன்னே இருக்கிற பீக். இது தான் இங்கேருந்து பார்க்குற அந்த வியூவுக்காகவும் இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸுக்காகவும் தான் இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஃபைனலி நாங்களும் இங்கே வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் தான். நாம் இதுக்குள்ளே அப்படியே ரவுண்டாக சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான். திருப்பி அப்படியே கீழே இறங்கி நாங்கள் வந்துட்டோன்னா அங்கே ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. கீழே நீங்கள் வேணும்னா அங்கே சாப்பிட்டு கொள்ளலாம், எல்லாமே இது பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.